Okay, question number 21. The sum of three numbers in an AP is minus 3 and the product is 8. Find the numbers. ஏதோ ஒரு மூணு நம்பருடைய சம் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு நம்பர் நமக்கு தெரியாது. எப்பவுமே நம்மளுடைய ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்ன இருக்க போகுது? A plus B, A plus 2B. பொதுவாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபிகரில் போகும்போது A minus B, அப்புறம் இங்கே A minus 2B. புரியுதா? A plus B. பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட். அப்போ லெஃப்ட் 3 நம்பர்ஸ். ஃபைண்ட் தி 3 சம் ஆஃப் 3 நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாம A plus B ல இருந்து போறதால A minus B A plus B க்கு சம் செய்யறதுக்கு நமக்கு ஆன்சர் சீக்கிரம் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன், let the 3 numbers be A minus B A plus B. இப்போ நான் சம்முக்கு போறேன். சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? given sum of 3 numbers கொடுத்திருக்காங்க. Sum of 3 numbers is equal to minus 3. Sum of 3 numbers na nama assume பண்ணிருக்கிற இந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ணிடுவோம். A minus D plus A plus A plus B is equal to minus 3. Minus 3 plus 3 cancel. A plus A plus A 3 is equal to minus 3. A is equal to minus 3 by 3 minus 1. A by 3. இப்போ அடுத்த ஸ்டேட்மென்ட் given என்ன கொடுத்திருக்காங்க? அங்க ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. their products ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் வந்து இந்த மூணையும் சம் பண்ணிருக்காங்க. ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. A minus B A plus B is equal to 8. here A யோட வேல்யூ எனக்கு தெரியும். என்னது? -1. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? A க்கு பதிலா -1 எழுதிக்கிறேன். A minus B A எங்க தனியா இருக்கோ அங்க மட்டும் நான் எழுதிக்கிறேன். -1 எழுதிக்கிறேன். இதுக்கு ஏன் சார் எழுதல அப்படிங்கறது அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன். -1 A plus B is equal to 8. இப்போ இதையும் பாருங்க, ஒரு ஃபார்முலா இருக்கு. A minus B A plus B ஃபார்முலா இருக்கு. அப்ப A square minus B square. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? A square minus B square. இங்க -1 இருக்கு பாத்தீங்களா? இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன்ல கொண்டு வந்துறேன். 8 by -1. 8 by -1 என்ன வருது? -8 தான் வருது. புரியுதா? புரியலையா? A square minus B square is equal to -8. இப்போ இங்க A இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றேன்? A யோட ஃபிகர் போட்டு அப்ளை பண்றேன். -1 the whole square minus B square is equal to -8. -1 the whole square னா +1. 1 minus B square is equal to -8. +1 இங்க போனா அது -1 தான் மாறிடும். minus B square is equal to -8 -1. அப்படினா சார் எவ்வளவு சார்க்கு இங்கே எழுதுறேன். minus B square is equal to -8 -1 னா minus B square is equal to -9. minus minus cancel. இந்த ஸ்கொயர் அங்க போனா ரூட்டா மாறிடும். B is equal to √9 plus or minus √9. √9 க்கு வேல்யூ என்ன வருது நமக்கு? plus or minus 3. plus or minus 3. இது வரைக்கும் புரியுதா? நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. சாரி B கண்டுபிடிச்சாச்சு. இந்த B யோட ஃபிகர் என்ன B? அவங்க என்ன B கிடையாது, B. சரியா இருக்கு? B க்கு பதிலா D போடுறோம். A square minus B square A square minus B square. சரியா? B is equal to plus or minus 3. இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? find the 3 numbers னு கேக்குறாங்க. நான் இப்போ ஈஸியா அந்த find the 3 numbers கண்டுபிடிச்சிடலாம். the numbers B A minus B A plus B. ஓகே? A இருக்கிறதுல -1. B இருக்கிறதுல முதல்ல +3 எடுத்துச்சீங்க, அதுக்கப்புறம் -3 எடுத்துச்சீங்க. +3 னா -3. அப்புறம் A இருக்கிறதுல -1. அப்புறம் -1 + 3. that is -4 -1 + 2. -1 + 3 னா +2. இதுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -1 க்கு 2 குள்ள காமன் டிஃபரன்ஸ் 3. -1 க்கு -4 குள்ள காமன் டிஃபரன்ஸ் 3 தான் வரும். கரெக்ட்டா? புரியுதா? D is equal to. இப்போ இது when
d is equal to plus 3. d is equal to minus 3 எடுத்தோம்னா அடுத்த ஃபிகர் கண்டுபிடிக்கணும். when d is equal to plus 3. இப்போ d is equal to minus 3. when d is equal to minus 3 எடுத்தோம்னா நீங்க திருப்பி அதை செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். செஞ்சாலும் அதே வேல்யூ தான் வரும். இந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்கிற நம்பரை அப்படியே உல்டாவா எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் d is equal to minus 3 குள்ள ஆன்சர். இதை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆயிடும். அப்போ 2, -1, -4 when d is equal to minus. எத்தனை வேல்யூ புரிஞ்சுது? கான்செப்ட் தெளிவாக